பிளாஸ்டிக் காசஸ் டேஞ்சர். பிளாஸ்டிக் கில்ஸ் அனிமல்ஸ். பிளாஸ்டிக் ஆபத்தை ஏற்படுத்தும். பிளாஸ்டிக் விலங்குகளை கொல்லும். யூசிங் பிளாஸ்டிக் இஸ் இன்ஜூரியஸ் டு அனிமல்ஸ். பிளாஸ்டிக் பயன்பாடு விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கும். சென்னை வாழ் மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மெட்ராஸ்ல வாழ ஜனங்களுக்கு வணக்கம். சென்னை சிட்டியோட ப்ளூ பிரிண்ட். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு சென்னைக்கு 382வது பிறந்தநாள். திருமணம் ஃபுல்லா பெரிய பெரிய பில்டிங், ரோட் ஃபுல்லா டிராபிக் ஜாம், கோத்துற வெயில், தண்ணி கஷ்டம் அப்படி எவ்வளவுதான் இருந்தாலும் சென்னையை பிடிக்கலன்னு யாருங்க சொல்லுவாங்க? தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்துல இருந்தும் படிச்சவங்க, படிக்காதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க அப்படி எல்லாருமே சென்னையை நோக்கி தாங்க வராங்க. சென்னையை பூர்வீகமா கொண்டவங்களோட சென்னைக்கு பிழைப்புக்காக வந்தவங்க தான் அதிகம். வந்தாரை வாழ வைக்க ஊரு நம்ம சென்னை. வந்து 5 மாசம் தங்கியிருந்தாலும் இது நம்ம ஊருன்னு சொல்ற ஒரு கெத்து சென்னையால மட்டும் தாங்க கொடுக்க முடியும். உலகில் சிறந்த நகரங்களில் ஒன்று சென்னை. இந்தியாவின் 4வது பெரிய நகரம் சென்னை. இந்தியா ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஜூ வண்டலூர் ஜூ, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மால் ஸ்பென்சர் பிளாசா, ஏசியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, இந்தியாவிலே அதிகமா ஃபாரின் டூரிஸ்ட் வர பிளேஸும் சென்னை தான். ஜாலியா இருக்கணுமா எம்ஜிஎம் பிஜிபி, செழுமையா இருக்கணுமா செம்மொழி பூங்கா, சில்லுன்னு இருக்கணுமா மெரினா பீச், நாளைக்கு போகணுமா ஸ்கை வாக் ஃபீனிக்ஸ், சீப் அண்ட் பெஸ்டா போட்டு வாங்கணுமா டி நகர். இப்படி சென்னையை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போறாங்க. எப்பா நானும் சென்னை தான்ப்பா, எனக்கும் சென்னை பிடிக்கும்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. And this is bye from Nideta CK. இப்படிப்பட்ட நம்மளோட அழகான ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு வருதுன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, 100 ஏக்கரில் குப்பைமேடு. நம்ப முடியுதா? இல்லைல்ல. தாம்பரத்தை தாண்டி போகும்போது இடது பக்கம் பார்த்துக்கிட்டே போங்க. ஒரு மலை இருக்குது, அதுக்கு இணையாக ஒரு குப்பை மலை இருக்குது. எல்லாமே பாலித்தீன் ஷீட். பாலித்தீனையும் பிளாஸ்டிக்கையும் தடை செய்யாமல் எப்படி குப்பையை ஒழிக்கிறது? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தூக்கி போடுற குப்பையால் விலங்குகளுக்கு நிறைய ஆபத்து ஏற்படுது. அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவை பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? மம்மி என்ன கேசியா? நம்ம இன்னைக்கு ஒரு நாள் வெளில போயிட்டு வரலாமா? ஏன் எதுக்கு? அனிமல் எனக்கு போர் அடிக்குது, அனிமல்ஸை போய் பார்த்துட்டு வரலாம். வேண்டாம், நம்ம இன்னொரு டைம் போலாம். ஓகேவா? இல்லை போகலாம். வேண்டாம் கேசியா, டாடி இல்ல, அதனால டாடி வந்ததும் போலாம். டாடி அதுக்கு லேட் ஆகும், நம்ம போயிட்டு வந்துடலாம். வேணாம் கேசியா. இல்லை போகணும். கேசியா அடம் பிடிக்காத, நம்ம டாடி வந்ததும் போலாம். இல்லை டாடி வந்தோடனே நான் சொல்லிக்கிறேன். கேசியா அடம் பிடிக்காத. இப்போவே போகணும், இப்போவே போகணும். வேணாம் கேசியா, டாடி வந்ததும் போலாம். நான் சொல்லிக்கிறேன் மம்மி. வேணாம் கேசியா, நம்ம அப்புறம் போலாம் டாடி வந்ததும். இல்லை சரி சரி ஓகே, அழாத, நம்ம போலாம். ஓகேவா? ஹையா ஜாலி மம்மி கூப்பிடுறாங்க எதுக்கு? ஹையா ஜாலி, ஹையா ஜாலி நம்ம சோப்பு போகணுமே. அனிமல்ஸ் பார்க்கணும்னு சொன்னேன், ஏன் பயப்படுற?
எங்க போகுது? மம்மி மம்மி இங்க பாருங்கல்ல, டஸ்ட்பின்ல போடாம கீழே போட்டு போறாங்க. ஆமாம்மா, இதெல்லாம் யார் இப்போ ஃபாலோ பண்றாங்க? நீங்க போட்டுட்டு வா, அங்கே கீழே போட்டுட்டு வா, நம்ம போன டைம் ஆகுது. வா. நானு மம்மி கூட அன்னைக்கு ஊருக்கு போனேன். அங்க நிறைய அனிமல்ஸ் பார்த்தேன். அதனாலதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ அனிமல்ஸ் பார்க்க போது எங்களையும் கூட்டு போயிருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாரும் நாளைக்கு போலாம். நாளைக்கு போலாம். போலாம். அங்க பாருங்க. செத்து போயிடுச்சு. எப்படி எல்லாரும் செத்து போச்சு? நானும் மம்மி வரும்போது பிளாஸ்டிக்லாம் டஸ்ட்பின்ல போடாம கீழே போட்டு போயிட்டாங்க. அதனால நானும் கீழே போட்டு போயிட்டேன். அதெல்லாம் அனிமல்ஸ் தான் சாப்பிட்டு இறந்து போயிருக்கும் போங்க. இனிமேல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா டஸ்ட்பின்ல தான் போடணும். சரி வாங்க, நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்லலாம். இருக்கிற எல்லாமே நாங்களே எடுத்து போதெல்லாம். குப்பை போடக்கூடாது. ஏன் பாப்பா? குப்பையை கீழே போறதுனால அனிமல்ஸ்லாம் சாப்பிட்டு செத்து போயிடுது. சரி பாப்பா, இந்த கவருக்கெல்லாம் கீழே போடுறதுனால நம்மளுக்கு தான் நிறைய தீங்கு, இந்த விலங்குகள்லாம் வந்து நிறைய இறந்து போகிறதுனால இந்த தப்பு எங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியல. நீங்கள் சொல்லி புரிஞ்சதுனால எங்களுக்கு தெரிஞ்சது பாப்பா. நாங்கள் இனிமேல் இந்த டஸ்ட்பினில் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இனிமேல் கவர்லாம் கீழே போட மாட்டோம், கவரை யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்க பாப்பா, நம்மளும் எல்லாரும் சேர்ந்து இந்த பேப்பர் கவருங்கெல்லாம் டஸ்ட்பினில் எடுத்து போடலாம் பாப்பா. நீங்களே இப்போ பார்த்தீங்களா, அனிமல்ஸ்லாம் எவ்வளோ பிரச்சனை வருது. யூஸ் பண்ணனால எவ்வளோ பிரச்சனை வருது. இது எல்லாமே தெரிஞ்சோம், பட் எல்லாமே தெரிஞ்சோம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண தான் செய்கிறோம். யூஸ் பண்ணதுனால கீழே போட்டுடுறோம். இது அனிமல்ஸ்லாம் செத்து போகுது. யாரோ பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம யூஸ் பண்ணாலும் டஸ்ட்பின்ல தான் போடணும், கீழே போடக்கூடாது.
நம்ம அனிமல்ஸ் நம்ம தானே காப்பாற்றணும். அதனால சே நோ டு பிளாஸ்டிக். நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே விஷம்தான். எங்க நம்ம அசால்ட்டா தூக்கி போற பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிற குப்பையிலயோ இல்ல நிலத்திலயோ இல்ல கடல்லயோ போய் சேரும். மண்ணுக்கு போன பிளாஸ்டிக் குப்பைகள் 500 வருஷம் ஆனாலும் மக்காம அப்படியே இருக்கும். அப்ப என்ன சார் பண்ணலாம்? பேசாம எரிச்சிருமா? எரிச்சா நச்சு போக வரும், அது நமக்கு சுவாச கோளாறை உருவாக்கிடும். அப்ப புதைச்சிடலாமா? புதைக்கலாம், ஆனா இந்த பிளாஸ்டிக் மக்குறதுக்கு 400 வருஷம் ஆகுமா. அப்புறம் நம்ம தெருமுனையில் இருக்கிற குப்பை தொட்டி வரைக்கும் போயிட்டு குப்பைய உள்ள போடாம ஸ்டைலா வெளியே தூக்கி போடுவோமே. அந்த குப்பைகள்லாம் நம்மளை சுத்தி வாழ்ற ஆடோ மாடோ நாயோ தெரியாம சாப்பிட்டா அதுங்களோட ஆரோக்கியம் பாதிச்சு அதுங்கெல்லாம் இறந்து போக கூட வாய்ப்பு. மனுஷங்க மட்டும் இல்ல, கால்நடைகளையும் வனவிலங்குகளையும் இந்த பிளாஸ்டிக் கழிவு பாதிச்சு அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுத்துது. அப்ப சோ நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் பிளாஸ்டிக் குப்பைகளை போட்டு அசுத்தப்படுத்தினா ஒரு நாள் நம்ம சுற்றுச்சூழல் மொத்தமும் குப்பமேடா மாறி. 300 கிராம் மொபைல் போனை எப்பவுமே கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். 30 கிராம் துணி பைய கடைக்கு போகும்போது கையில எடுத்துட்டு போக முடியாதா என்ன? நாம வாழ்ற பூமியை பூமி தாய்னு சொல்றோம். நம்ம தாயை பேணி காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம். மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து தொடங்குவோம். நம்ம நல்லதுக்காகத்தான் அரசாங்கம் திட்டம் போடுது, சட்டம் போடுது. அதை நாம தான் ஆதரிக்கணும். பிளாஸ்டிக் அறுக்கின ஒழிப்போம். பிளாஸ்டிக் மாசு இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். பிளாஸ்டிக் மாசை ஒழிக்கிறதுக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேருவோம். நலமான தமிழகத்தை உருவாக்குவோம். நம்ம வாழ்ற பூமியை பசுமையாகவும் பாதுகாப்பாகவும் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமை. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், அதாவது ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்துற பிளாஸ்டிக்ஸை அறவே தவிர்ப்போம். நிறைய மரங்கள் வளர்ப்போம், பசுமைக்கு வழிவகுப்போம்.